ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்து வெக்னாவையும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து நைட் கிங்கையும் எடுத்து 2 பேரும் சண்டை போட்டுட்டா, 2 பேர்ல யார் ஜெயிப்பா? இவங்களோட பவர்ஸ் என்ன? இவங்களோட வீக்னஸ் என்ன? இவங்களோட ஆரிஜின் என்ன? அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வின்னர் யார் அப்படின்றத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப் போறேன். வெக்னாக்கு டெலிகினசிஸ் பவர் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான டெலிகினசிஸ் பவர் இருக்கு. சோ டெலிகினசிஸ் பவர் வச்சு அவரால தொடாமயே ஒரு விஷயத்த தொட முடியும். அவரு எதிரிங்களோட கழுத்த உடைச்சு போட்டுருவாரு. போன்ஸ மொத்தமா சுக்குநூறா உடைச்சிருவாரு. அந்த மாரி அவங்க கிட்ட போகாமயே தூரத்துல இருந்தே இந்த டெலிகினசிஸ் பவர் யூஸ் பண்ணி அவங்கள சுக்குநூறா உடைச்சிருவாரு. டெலிபேத்திக்கலி செம ஸ்ட்ராங்கான ஒரு நபர். டெலிபேத்திக்கலி மத்தவங்களோட மைண்ட ஆக்சஸ் பண்ணி, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட கில்ட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாரியான ஒரு எமோஷன்ஸ தூண்டி விட்டுட்டு, அந்த மாரியான ஒரு மெமரீஸ தூண்டி விட்டுட்டு, அவங்கள மொத்தமா வீக் ஆக்கி அவங்கள சிதைச்சிருவாரு. இந்த பக்கம் நைட் கிங் பக்கம் வந்தோம்னா, நைட் கிங் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு வாரியர். அவரு 1 டூ 1 ஃபைட்ல செம பவர்ஃபுல்லான நபர். பிளஸ் ஒரு மிகப்பெரிய அண்டட் ஆர்மிய வச்சிருக்காரு. அவரோட ஆர்மிய வச்சுக்கிட்டு எதுல எவன் இருந்தாலும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அந்த அளவுக்கு செம ஸ்ட்ராங்கான ஒரு நபர் தான் இந்த நைட் கிங் அப்படின்னு சொல்லப்படுறவர்.